ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா பாரதியார் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான தலைப்பு. இவரை பற்றி எல்லா எக்ஸாம்லையும் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டே இருக்கிறாங்க. இவருடைய முழுமையான பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் என்பது இவருடைய முழுமையான பெயர். நீடு துயில் நீங்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர், எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர். இவர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா எட்டயபுரம். கவிஞர், கட்டுரையாளர், கேலிச்சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர். சிறுகதை ஆசிரியராக வந்து இருந்திருக்காரு. இதழாளர், சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர். குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும், கண்ணன் பாட்டையும், பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி என குழந்தைகளுக்கான நீதி பாடல்களையும் வந்து தந்திருக்காரு. இந்தியா, சுதேசிமித்திரன் முதலிய இதழ்களில் ஆசிரியராக வந்து பணியாற்றியிருக்காரு. பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமானது. இவருடைய கவிதை தொகுப்பில் உள்ள காற்று எனும் தலைப்பில் உள்ள வசன கவிதையின் ஒரு பகுதி வந்து பாடப்பகுதி இடம்பெற்றுள்ளது. இதில் எது ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, நீடு துயில் நீங்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதியார். இவர் எந்த ஊரை பிறந்தார் பார்த்தீங்கன்னா எட்டயபுரத்தில் வந்து பிறந்திருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா சிறுகதை ஆசிரியர் இருந்திருக்காங்க, இதழாளராக இருந்திருக்காரு, கவிஞர், கட்டுரையாளர் என நிறைய வந்து இருந்திருக்காரு. நிறைய கலைகள் வந்து தெரிஞ்சிருக்கு. இவர் எழுதிய பாட்டு பார்த்திங்கன்னா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் வந்து காவியங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி என்பது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான நீதி நூல்கள் வந்து தந்திருக்காரு. ரொம்ப முக்கியமானது. இவருடைய இதழ்கள் வந்து ஆசிரியராக பணிபுரிஞ்சது வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா இந்தியா, சுதேசிமித்திரன் என 2 இதழ்கள் வந்து ஆசிரியர் பணிபுரிஞ்சிருக்காரு. பாட்டுக்கு ஒரு புலவன் என பாராட்டப்பட்டவரும் இவர் தான். ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ், படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.